இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து நல்லா தான் போயிட்டுருப்போம். ஆனால் நேர்மையான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து ஓடும்போது நம்ம அடையணும்னு நினைக்கிற இடத்த லேட்டாக போய் அடையிற மாதிரி இருக்கும். அப்போது நம்மளை தவறான பாதையில் நடந்தால் சீக்கிரம் நம்ம நினச்ச இடத்த அடைய முடியும்னு சாத்தானால் உண்டு பண்ணின சில மனிதர்கள் நம்மக்கிட்ட வந்து பேசி யோசனை சொல்லுவாங்க. நம்மளோட பேராசை தான் முதல் எதிரி. அதோடு தூண்டுதல்னால குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க நினைப்போம். நாம் அப்படி அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம ஆசைப்பட்ட இடத்தை அடைஞ்சாலும் ஆசீர்வாதம்ன்றது இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. நம்ம நேர் வழியில் லேட்டாக போய் அடைஞ்சாலும் பரவாயில்லை, இந்த ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. இது தேவனால் உண்டான ஆசீர்வாதம். அப்போது நம்மளை நல்ல வழியில் இருந்து விலக செய்கிற மனிதர்களோ இல்லை பழக்கங்களோ இல்லை பேராசையோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அவங்கள விட்டு விலகி தேவனுக்கும் நியாயத்துக்கும் பயந்து நடக்கணும். அப்போ சத்தியத்தின் பாதையில் நடந்த நம்மளை தேவன் எப்பயுமே ஆசீர்வதிப்பார். மேலும் மேலும் நமக்கு நல்ல செழிப்பான இடத்த கொடுப்பாரு. ஆமேன்.